நேர்த்தி மின்வழங்கலின் டிசி முனைத்தன்மையை நிர்ணயித்தல். டிட்டர்மைனிங் த polarity of DC supply. டிசி என்பது நேர் மின்னோட்டம் என்பதை குறிக்கிறது. இதில் மின்சாரம் ஒரே திசையில் மட்டுமே பாயும். ஒரு டிசி மின்வழங்கியின் முனைகள் தவறாகவோ அல்லது தலைகீழாகவோ இணைக்கப்பட்டால் அது உபகரணங்களை சேதப்படுத்துவதோடு பாதுகாப்பு சார்ந்த அபாயங்களையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே உபகரணங்கள் பாதுகாப்பாக இயங்குவதற்கும் விபத்துகளை தடுப்பதற்கும் ஒரு டிசி மின்வழங்கலின் முனைகளை சரியாக கண்டறிந்து இணைப்பது மிகவும் முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு டிசி சப்ளையின் முனையை எவ்வாறு சரிபார்ப்பது என்று பார்ப்போம். முனையானது பொதுவாக ஒரு மல்டிமீட்டர் அல்லது துருவ முனைப்பு சோதனை கருவியை பயன்படுத்தி சரிபார்க்கப்படுகிறது. முதலில் பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். மல்டிமீட்டரின் 2 புரோப்களையும் பேட்டரி டெர்மினல்களில் சரியாக வைக்கவும். மல்டிமீட்டர் அளவீட்டை கவனமாக எடுக்கவும். ஒரு லெட் ஆசிட் பேட்டரியின் முனையை சரிபார்க்கும் போது கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், மூக்கு கவசம் மற்றும் பாதுகாப்பு காலணிகளை அணியவும். இப்போது முனையை சரிபார்க்கும் செயல்முறையை பார்ப்போம். முதலில் ஒரு டிசி சப்ளையின் முனைகளை கண்டறிய நமக்கு வெவ்வேறு வகையான பேட்டரிகள் தேவைப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சீல் வைக்கப்பட்ட சீல்டு 12 வோல்ட் 7.5 AH லெட் ஆசிட் பேட்டரி ஆகும். இதில் ஒரு நேர்முனை பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் ஒரு எதிர்முனை நெகட்டிவ் டெர்மினல் உள்ளன. மல்டிமீட்டரின் செலக்டர் சுவிட்சை டிசி 20 வோல்ட் என அமைக்கவும். மல்டிமீட்டரின் பொது காமன் இணைப்பில் கருப்பு புரோபையும் ஏசி டிசி மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்திற்கான இணைப்பில் சிவப்பு புரோபையும் இணைக்கவும். இப்போது கருப்பு புரோபை பேட்டரியின் எதிர்முனையிலும் சிவப்பு புரோபை பேட்டரியின் நேர்முனையிலும் இணைக்கவும். மல்டிமீட்டர் டிஸ்பிளேயில் பேட்டரியின் மின்னழுத்தம் 12.74 வோல்ட் என காட்டப்படுகிறது. மீண்டும் சரிபார்க்கும் போது மின்னழுத்தம் அதே 12.74 வோல்ட் என்று காட்டுகிறது. இப்போது மல்டிமீட்டரின் முனைகளை மாற்றும் போது அளவீடு -12.74 வோல்ட் என எதிர்மறையாக காட்டுகிறது. இப்போது மற்றொரு 9 வோல்ட் பேட்டரியை எடுத்துக்கொள்வோம். இந்த பேட்டரியின் மின்னழுத்தத்தை சரிபார்ப்போம். பேட்டரியின் மின்னழுத்தம் 9.33 வோல்ட் என காட்டுகிறது. இப்போது மல்டிமீட்டரின் 2 முனைகளையும் இடமாற்றம் செய்தால் மின்னழுத்த அளவீடு எதிர்மறையாக வருகிறது. அதாவது மல்டிமீட்டரின் தவறான முனைகள் பேட்டரியின் முனையங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது மற்றொரு 1.5 வோல்ட் பேட்டரியை எடுத்துக்கொள்வோம். இந்த பேட்டரியின் மின்னழுத்தத்தை சரிபார்ப்போம். பேட்டரியின் மின்னழுத்தம் தோராயமாக 1.57 வோல்ட் என காட்டுகிறது. 1.5 வோல்ட் பேட்டரி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்டிமீட்டரின் சிவப்பு புரோபை பேட்டரியின் நேர் பிளஸ் முனையுடனும் கருப்பு புரோபை எதிர் மைனஸ் முனையுடனும் இணையுங்கள். அப்போது மின் அழுத்த அளவு 1.62 வோல்ட் என காட்டப்படுகிறது. இதற்கு பிறகு மல்டிமீட்டர் புரோப்களின் இடங்களை மாற்றி அமைத்து மின் அழுத்தத்தை சோதியுங்கள். இம்முறை மின்னழுத்தம் -1.62 வோல்ட் எதிர் மதிப்பு என காட்டப்படுகிறது. இப்போது மற்றொரு 1.5 வோல்ட் பேட்டரியை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்டிமீட்டரின் சிவப்பு புரோபை மின் கலத்தின் நேர் பிளஸ் முனையுடனும் கருப்பு புரோபை எதிர் மைனஸ் முனையுடனும் இணையுங்கள். மின் அழுத்த அளவு 1.62 வோல்ட் என காட்டப்படுகிறது. இப்போது மல்டிமீட்டர் முனைகளின் இடங்களை மாற்றி அமைத்து மின்னழுத்தத்தை சோதியுங்கள். மின் அழுத்த அளவு -1.62 வோல்ட் என காட்டப்படுகிறது. இப்போது ஒரு 3 வோல்ட் லித்தியம் பேட்டரியை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்டிமீட்டரின் சிவப்பு புரோபை பேட்டரியின் நேர் மின் முனையிலும் கருப்பு புரோபை எதிர் மின் முனையிலும் இணைக்கவும். மின்னழுத்த அளவீடு 3.24 வோல்ட்டை காட்டுகிறது. இப்போது மல்டிமீட்டர் புரோப்களின் நிலைகளை மாற்றி மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். மின்னழுத்தம் -3.24 வோல்ட்டை காட்டுகிறது. இதற்கு பிறகு ஒரு மொபைல் பேட்டரியை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்டிமீட்டரின் சிவப்பு புரோபை பேட்டரியின் எதிர்மின் முனையிலும் கருப்பு புரோபை நேர்மின் முனையிலும் இணைக்கவும்.
மின் அழுத்த அளவீடு -3.81 வோல்ட்டை காட்டுகிறது. இப்போது மீண்டும் மல்டிமீட்டர் ப்ரோப்களின் நிலைகளை மாற்றி மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். இப்போது மின்னழுத்தம் 3.81 வோல்ட்டை காட்டுகிறது. முடிவு: மல்டிமீட்டரை பயன்படுத்தி பல்வேறு பேட்டரிகளின் டிசி மின்னழுத்தத்தை சோதிக்கலாம். மல்டிமீட்டரின் ப்ரோப்களை பேட்டரியின் எதிர் துருவங்களோடு இணைத்தால் அளவீடு எதிர்மறையாக நெகட்டிவ் காட்டும். அளவீடு நேர்மறையாக பாசிட்டிவாக இருந்தால் பேட்டரியின் பொலாரிட்டி சரியாக உள்ளது என்று அர்த்தம். அளவீடு எதிர்மறையாக, அதாவது மைனஸ் குறியுடன் இருந்தால் பேட்டரியின் பொலாரிட்டி தவறாக உள்ளது என்று பொருள். நேர்மறை அளவீட்டை பெற மல்டிமீட்டரின் ப்ரோப்கள் ஒன்றுக்கொன்று மாற்றி இணைக்க வேண்டும். இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டவற்றை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் டிசி பொலாரிட்டியின் முக்கியத்துவத்தையும் மல்டிமீட்டரை பயன்படுத்தி பல்வேறு வகையான பேட்டரிகளின் பொலாரிட்டியை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதையும் கற்றுக்கொண்டோம். மேலும் ப்ரோப்களை சரியாக அல்லது தலைகீழாக இணைக்கும் போது மின்னழுத்த அளவீடு எவ்வாறு மாறுகிறது என்பதையும், பேட்டரியின் பொலாரிட்டி தொடர்பாக நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னழுத்த அளவீடுகள் எதை குறிக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். துல்லியமான அளவீடு மற்றும் உபகரண பாதுகாப்பிற்கான பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் ஆய்வு கருவியை இணைப்பதற்கான சரியான முறை குறித்தும் நாம் விவாதித்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி. மல்டிமீட்டரை பயன்படுத்தி ஒரு டிசி மின் வழங்கியின் டிசி பவர் சப்ளை முனைத்தன்மையை பொலாரிட்டி சரிபார்க்கவும்.